ரோமர் 11:3-4 வாசிக்கும். கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலருக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பது. அல்லேலூயா. இந்த வசனத்திலிருந்து தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தனக்கென்று ஒரு கூட்டத்தை வைத்து கொண்டே வருவார். அந்த இடத்துலையும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் தனக்கென்று ஒரு கூட்டத்தை ஆண்டவர் வைத்து கொண்டே வருவார். அந்த கூட்டம் அவருக்கு மீதியான கூட்டம் என்று வேதம் சொல்லுகிறது. பல நேரத்தில் ஊழியர்கள் பேசும்போது, ஊழியர்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் நினைக்கிறது என்ன அப்படின்னா, இப்போ இந்த காலகட்டத்தில் அதிகமாக எல்லாரும் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலம் கெட்டு போச்சு, சபை கெட்டு போச்சு. எல்லாமே உண்மைதான். பல நேரத்தில் நமக்கு ஏற்கனவே இருந்த காலகட்டத்தை போல சபை இப்பொழுது இல்லை. அன்னைக்கு இருந்த ஆவிக்குரிய அனுபவம் அல்லது அன்னைக்கு ஒரு வைராக்கியம் இன்னைக்கு சபைகளுக்குள்ளே இல்லை. அன்னைக்கு இருந்த ஆராதனை முறைமைகள் இப்பொழுது இல்லை. இன்னைக்கு எல்லாமே ஒரு மாதிரி கமர்ஷியலாக மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்பொழுது ஒரு சில நேரத்தில் நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, நாங்கள் பேசும்போது சொல்லுவோம், அடுத்த தலைமுறைக்கு சபை எப்படி இருக்கும் வருகை தாமதிச்சா? ஒருவேளை அதுக்குள்ளே ஆண்டவர் வந்துட்டார்னா சோதரம். ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிக்குதுன்னா அடுத்த தலைமுறை எப்படியாக இருக்கும்? அன்னைக்கு யாராவது நிற்பாங்களா? கர்த்தருக்குள்ளே இருக்க முடியுமா? ஏன்னா போகிற போக்கு சரியில்லை. ஏன்னா பிள்ளைகள், இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளே இவ்வளோ மோசம் போக்குற காரியங்கள் அவ்வளோ இருக்கும் பொழுது அடுத்த தலைமுறை பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இதை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் அதை பற்றிலாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பேசி கொண்டு இருக்கும் பொழுது இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த ரோமர் 11:3-4 ஆண்டவர் சொல்றாரு, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை வைத்திருக்கிறேன். அப்போ எலியாவினுடைய அந்த ஸ்டேட்மெண்ட், எலியாவினுடைய வார்த்தை என்னன்னா, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன். இந்த கர்த்தருக்கும் எலியாவுக்கும் உள்ள வித்தியாசம் இது. அந்த காலகட்டத்தில் எலியா நினைக்கிறாரு, என் ஒருவனை தவிர இஸ்ரவேலுக்காக வைராகியம் பாராட்டுகிறவர்கள் யாருமே இல்லாமல் போயிட்டாங்களே, எல்லாருமே சோரம் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்கும் எல்லாருக்குமே. அதாவது எப்படி இருக்கும்னா, வசனத்தில் நல்லா வைராகியமாக இருக்கிறவங்க, இல்லை சத்தியத்தில் வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்பவுமே என்ன தோணும்னா, அது இயல்பாக நான் உள்ளதை சொல்கிறேன், ஃபேக்டை சொல்கிறேன். ஐயோ, நம்மளை மாதிரி யாரும் இல்லையே, இந்த மாதிரி இல்லையா, நம்ம சபை மாதிரி இல்லையே, நம்மளை மாதிரி ஒரு ஊழியக்காரர் இல்லையே அப்படின்லாம் யோசிப்பாங்க அவங்க. அப்படி யோசிக்கும் பொழுது அது ஒரு விதமான அவங்களுடைய வைராக்கியம் கூட நினச்சிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மட்டும் இல்லை, அப்படி ஒன்று மட்டும் இல்லை. பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எலியாவின் காலத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் நீங்கள் 17, 18, 19 இந்த 3 அதிகாரங்களிலும் எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 அதிகாரங்களை நீங்கள் எலியாவை குறித்து வாசிக்கும் போது, அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அன்னைக்கு தேவ ஜனங்களாக இருந்தவர்கள், தேவனுக்கு முன்பாக இருந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள்? அவர்கள் இருந்த காலகட்டத்துக்கும் நம்ம இருக்க காலகட்டத்துக்கும் நிறைய ஒத்துமை இருக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது மத்திய 24, 36, 37 நோவாவின் காலத்தையும் நம்முடைய காலத்தையும் இணைத்து சொல்லுகிறார். எப்படி சொல்றாருன்னா, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் அப்படிங்கிறார். அப்ப இந்த 2 காலத்துக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. இன்னொரு இடத்துல சொல்லும் போது சொல்றாரு, நீதிமானாகிய லோத்துவின் நாட்களில் நடைபெற்றது போலவே நடக்கும். அப்போ லோத்துவோட சோதோமுடைய காலத்தையும் நம்ம காலத்தையும் கம்பேர் பண்ணி சொல்றார். இந்த மாதிரி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லும் பொழுது, ஆண்டவர் 7000 பேரை மீதி வைத்திருந்தார் அல்லவா, அதே மாதிரி அப்படின்னு சொல்லி பவுல் கீழே எழுதுறார். இஸ்ரவேலர்களை குறித்தும் உலகத்தை குறித்தும் எழுதும் போது அப்படி எழுதுறார். அப்ப அந்த காலகட்டத்தில் இருந்த ஜனங்களுக்கும் நம்முடைய காலகட்டத்தில் இருக்கக்கூடியதான ஆவிக்குரிய ஜனங்கள், அவர்களுக்கும் நிறைய ஒத்துமைகள் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கும் இந்த காலகட்டத்திலும் இருக்கிறார்கள். அப்ப நாம இதுல எந்த கேட்டகரியில் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்மள ஒரு சுய பரிசோதனை, அல்லது வேதம் சொல்றபடி நம்மை நாமே நிதானித்து அறிய போகிறோம். நாம் எந்த இடத்துல இருக்கிறோம்? ஒரு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறோமா? ஆண்டவர் எந்த ஸ்டாண்டர்ட்ல நம்மளை வச்சிருக்கிறாரு?
அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்க போகிறோம். முதலாவதாக அன்னைக்கு காலகட்டத்தில் இருந்தவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வசனம் நீங்க வாசிச்சு பாருங்க. அந்த இடத்துல இருக்குது, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேர் இருந்தாங்க இல்லையா? அப்ப பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டவங்க வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் ஏசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். இப்ப அந்த காலத்துல இருந்த முதலாவது கேட்டகரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனம் சொல்லுது, இப்பொழுதும் கல்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் ஏசபேலின் பந்தியில் சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். அப்ப அன்னைக்கு இருந்த ஒரு குரூப் யாருன்னு கேட்டீங்கன்னா, பாகாலுடைய பந்தியிலே உட்கார்ந்து சாப்பிடுகிறதான தீர்க்கதரிசிகள். அன்னைக்கு உட்கார்ந்து அவங்க பாகால் தீர்க்கதரிசிகளா கூட இருக்கட்டும், ஆனா இருக்கிறவங்க இஸ்ரவேலுக்குள்ள இருக்கிறாங்க. இஸ்ரவேலுக்குள்ளே பாகாலின் தீர்க்கதரிசிகள். இவர்கள் அங்கே உட்கார்ந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, பாகாலுக்கு படைக்கப்படுகிறவைகளை ஏசபேல் கொடுக்கிறவைகளை அவர்கள் புசிக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பந்தி இருக்கிறவர்கள் அப்படின்னு இருக்கு. வேதத்துல 2 விதமான பந்தியை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒன்று, நாம் எடுக்கக்கூடியதான தேவனுடைய போஜனம், தேவனுடைய பந்தி. இன்னொன்று சாத்தானின் பந்தி அப்படின்னு இருக்குது வசனத்துல, பிசாசின் பந்தி அப்படின்னு இருக்குது. இந்த 2 பந்திகள்ல நாம எந்த பந்தி எடுக்கிறோங்கிறதா முக்கியம். நாம் இப்பொழுது வெளிப்படையாக எடுக்கிற பந்தியை குறித்து நான் சொல்லவில்லை. நாம் சபையில எடுக்கிற பந்திகளை குறித்து பேசவில்லை. இப்ப நீங்க வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. ஆகிலும் உன்பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். சபையை பார்த்து கர்த்தர் சொல்ற வார்த்தை இது, நல்லா கவனிங்க. சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஏசபேலின் போதனைகளுக்கு நீ இடம் கொடுக்கிறாய். அந்த போதனைகளை சாப்பிடக்கூடியவர்கள் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சபைக்குள்ள இருக்கிறாங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சபையில நாம் எடுக்கிற வெளிப்படையான பந்தியை மாத்திரம் அங்கே சொல்லவில்லை. சபையிலே கொடுக்கப்படுகிறதான ஆலோசனைகள், உபதேசங்கள். இன்னைக்கு நீங்கள் பல இடங்கள்ல போகிறீர்கள், பல யூடியூப் சேனல்ஸ் பார்க்குறீங்க, ஃபேஸ்புக் பார்க்குறீங்க, வாட்ஸ்அப் பார்க்குறீங்க, நிறைய வருது. இதுல எது தேவனால் வரப்படுகிற வார்த்தை, எது தேவனுடைய பந்தி, எது ஏசபேலின் பந்தி? ஏசபேல் என்ன சொல்றாலாம், என்னுடைய ஊழியக்காரர், அங்க வசனம் சொல்றது, என் ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி. இன்னைக்கு கடைசி காலத்துல சபைகளுக்குள்ள புறஜாதியாருடைய உபதேசங்கள், அவருடைய வழிமுறைகள், அவருடைய காரியங்கள் எல்லாம் நூதனமான முறையிலே சபைக்குள்ளே நுழைந்திருக்கிறது. இஸ்ரவேலுக்குள்ளே ஆகாபுக்கு மனைவியாக, இப்போ இஸ்ரவேல் ராஜா தேவன் தான் இஸ்ரவேலுக்கு ராஜான்னு வச்சுக்கோங்க. இப்போ மணவாட்டி உள்ள வரா. இப்போ நாம மணவாட்டியா இருக்கிறோம். ஒரு காலத்துல இஸ்ரவேல் சபையை கர்த்தர் செலக்ட் பண்ணாரு. அவர்கள் சோரம் போனார்கள் சொல்றார். அவர்கள் தேவனை விட்டு போய் சோரம் போனார்கள். அதே நேரத்தில் இஸ்ரவேல் ராஜாவுக்கு மனைவியா ஒருத்தி உள்ள வரா. யாருன்னு பார்த்தா, அவள் பாகால் தீர்க்கதரிசிகளை கொண்டு பாகாலுக்கு வழிபாடு செய்யக்கூடியவள். இன்னைக்கு கடைசி காலத்துல சபை யாருக்கு அவர்கள் ஆராதனை செய்கிறார்கள், எதற்கு ஆராதனை செய்கிறார்கள்? தேவனுடைய வார்த்தையை அவர்கள் புசிக்கிறார்களா, ஏசபேலின் உபதேசத்தை அவர்கள் கை கொள்ளுகிறார்களா என்பதுதான் முக்கியம். வசனம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, அதாவது கலங்கம் இல்லாதது, தெளிந்த தேனை போன்றது. இதுல எதுவும் கலக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, இது புது திராட்சரசத்தையும் பழைய துருத்தியும் என்ன செய்யக்கூடாது, சேர்க்கக்கூடாது. இன்னைக்கு என்ன நடக்குது, பழைய முறைமைகள் எல்லாத்தையும் கொண்டு இன்னைக்கு சபைகளுக்குள்ளே வைத்து சபையை எப்படி ஆக்கி வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏசபேலின் உபதேசத்துல அவர்கள் நிறுத்தி வச்சிருக்கிறார். இன்னைக்கு சபைகளுக்குள்ளே வரக்கூடிய உபதேசங்கள், நான் சொல்றது சபைனா இங்க வரதில்லை, சபைனா நீங்கள் நானும் தான் சபை. நீங்க பார்க்கக்கூடிய காரியங்கள், நீங்கள் கேட்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் யாருடைய உபதேசம்?
யேசபேலின் பந்தியிலே உட்கார்ந்து சாப்பிடக்கூடியவர்கள், உலகத்தின் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், இன்னும் சொல்லப்போனால் துணிகரமாக சொல்லணும்னா பிசாசின் பந்தியிலே பங்கு பெறுகிறவர்கள் இன்னைக்கு சபைகளுக்குள்ளே வர தொடங்கி விட்டார்கள். இந்த பந்தியிலே இருக்கிறவர்கள் எத்தனை பேர்? இந்த யேசபேல் ராஜகுமாரத்தி, இந்த ராஜகுமாரத்தி கூப்பிடுறான்னு சொல்லி போய் அங்க சாப்பிட்றவங்க. எலியாவுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம்? எலியா இவங்க கூப்பிடுறதுக்கு போய் சாப்பிட மாட்டான். எலியா கிட்ட எப்பவுமே ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் ராஜாக்கள் 18:11, இப்போதும் நீ போய் உன் ஆண்டவனுக்கு இதோ எலியா வந்திருக்கிறான் என்று சொல் என்று நீர் சொல்லுகிறீரே. எலியா வந்திருக்கிறான் என்று ராஜா கிட்ட போய் சொல்லு, நான் வந்திருக்கிறேன் போய் சொல்லு, எலியா வந்திருக்கிறேன் போய் சொல்லு. ஆண்டவர் சொல்றார் எலியாவை பைத்து நீ போய் உன்னை ஆகாப்புக்கு காண்பின்னு சொல்றார். அப்ப நம்மளால என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் ராஜா கிட்ட போய் சொல்லிட்டாரு, கோட் சூட் எல்லாம் போட்டு அவங்க வர்றதுக்குள்ள, மந்திரி வர்றதுக்குள்ளேயே, மந்திரி 7 மணிக்கு வர சொன்னா 6 மணிக்கே போயிடுவான். கேட்டா அதுக்கு பேர் ஒழுங்கு. முன்னாடியே போய் நின்று கையை கட்டி, ஐயா எங்களுக்கு இப்படி ஒரு அப்ளிகேஷன் வேண்டும், எங்களுக்கு இப்படி ஒரு காரியத்தை செய்யணும், எங்களுக்கு இந்த மாதிரி பர்மிஷன் வேணும், இந்த மாதிரி சர்ச்சைக்கு இப்படி நடத்தணும், இந்த மாதிரி ஊழியத்துக்கு இவ்வளவு தடையா இருக்குது, போய் கையை கட்டி கூனி குறுகி யேசபேலுக்கு முன்பாக நிற்கக்கூடிய பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக ஒரே ஒருத்தர் இருக்கிறான். அவன் சொல்றான், நீ போய் நான் வர சொன்னு யார சொல்லு? ஆகாப்ப சொல்லு. எலியா வந்திருக்கிறேன்னு போய் சொல்லு, என்னை பார்க்க ஆகாப்ப வர சொல்லுங்கிறான். இதுதான் யார் பந்திக்கு யார் போவதென்று அர்த்தம். யேசபேலின் பந்திக்கு போய் நின்று ஏதோ ஒரு ஆப்ளிகேஷன், ஏதோ ஒரு கிடைக்குது. இன்னைக்கு கடைசி காலத்துல யேசபேலின் பந்தியிலே சாப்பிடக்கூடியவர்கள் அநேகர். யேசபேலின் ஆசைக்கு அந்த கொடுக்கக்கூடியதான சொல்ற அவ பந்தி, அன்னைக்கு சாப்பாடு அவ என்ன போட்டிருப்பா? ராஜ உபசாரம். இன்னைக்கு அப்படித்தான் உலக பிரகாரமான மேன்மை, உலக பிரகாரமான ஆசீர்வாதம், உலகத்துல கிடைக்கக்கூடிய பதவி, உலகத்துல கிடைக்கக்கூடியதான இடம், இவைகளுக்காக யேசபேலின் பந்தியிலே போய் உட்கார்ந்து புசிக்கிறவர்கள் எத்தனையோ பேர். ஆண்டவர் சொல்றார், அப்படிப்பட்டவர்களுக்கு நீ இடம் கொடுக்கிறாய். இன்னைக்கு சபை எப்படி போச்சு? யேசபேலுடைய உபதேசத்துக்கு போயிருச்சு. இப்போ சொல்றேன், உலகத்தின் உபதேசம் வேறு, சபையின் உபதேசம் வேறு. சபைக்கும் உலகத்துக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தம் கிடையாது. எது உலகம்? உலகம் என்று எதன் வசனம் தெளிவா சொல்லுது. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இவைகள் எல்லாம் உலகத்தில் உண்டானவைகள். எதையாவது பார்த்த உடனே அது மேல ஒரு ஆசை, எதையாவது ஒன்று பார்த்த உடனே அது மேல ஒரு இச்சை, அது நமக்கும் இருக்கணும், இங்கேயே வந்துடணும், சபைக்குள்ள வந்துடணும். இதுதான் உலகம். உலகத்தா எதை பண்றோனோ அதை பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஆசை. அந்த உலகத்தா பண்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங், அதை பார்த்த உடனே நல்ல ட்ரெஸ் பண்ணுங்க, உங்களை ஆண்டவர் வேணான்னு சொல்லல. ஆனா உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் யாருடைய மாடலா இருக்கிறது? அதான் கேள்வி. ஆண்டவர் ஏழ்மையா அப்படியே கஷ்டப்படுறவங்களா தரித்திரரா இருக்க சொல்லவே இல்லை ஒரு இடத்துலையும். ஆண்டவர் எளிமையா தான் இருக்க சொன்னார். இன்னைக்கு என்ன இருக்குது? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு என்ன இருக்குது? யேசபேலுடைய காரியங்கள் சபைக்குள்ள வந்துருச்சு, அந்த உபதேசம் உள்ள நுழைஞ்சிடுச்சு. அதை சரின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், அதை போதிக்கிற தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, சபைக்குள்ளே அப்படிப்பட்டவர்களுக்கு நீ இடம் கொடுக்கிறாய். அந்த கூட்டத்தை கூப்பிடுறாங்க, இந்த கூட்டத்தை கூப்பிடுறாங்க. இன்னைக்கு நிறைய பாகால் தீர்க்கதரிசிகள் வெளியே சுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கம்லாம் என்ன தெரியுமா? யேசபேல் கிட்ட நல்ல பேர் வாங்குறது. அவங்க நோக்கம் என்ன தெரியுமா? யேசபேல் பந்தியில போய் உட்கார்ந்து இருக்கிறது. அவங்க நோக்கம் என்ன தெரியுமா? யேசபேல் தூக்கி போடுறத வாங்கிட்டு வர்றது. நான் யேசபேல் என்று சொல்வது உலகத்தை குறித்து சொல்லுகிறேன். ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நாம 2 கவர்மெண்ட்டுக்கு நடுவில் இருக்கிறோம். ஒன்னு உலகத்தின் கவர்மெண்ட், வசனம் சொல்லுது பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் சாத்தானை குறித்து. இன்னொன்று ஹெவன்லி கவர்மெண்ட், பரலோக ராஜ்யம் ஒன்று இருக்கு. நாம எல்லாருமே பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகள். தேவன் நம்மை அதுக்குத்தான் அழைத்திருக்கிறார். நாம அங்கிருந்து எகிப்திலிருந்து விடுபட்டுட்டோம். இனி கானானை நோக்கி பிரயாணப்படுறவங்க நடுவில் தான் நம்ம நின்றுகிட்டு இருக்கிறோம். கானானை நோக்கி பிரயாணப்படுற உங்களுக்கு திரும்பி எகிப்தை பார்க்கறதுக்கு எந்த இடத்துலையும் முகாந்திரம் இல்லை. எகிப்தினுடைய நாங்கள் அந்த இறைச்சி பாத்திர தண்டையில உட்கார்ந்து இருப்போம்னா நீ வனாந்தரத்துல சாக போறவன் அர்த்தம். எப்ப அதை விட்டுட்டு வந்துட்டியோ, இனி எனக்கு எகிப்தின் இறைச்சி பாத்திரம் கிடையாது,
அங்க இருக்கிற கொமட்டி காய் கிடையாது. அப்புறம் உனக்கு என்னதாப்பா, இதோ எனக்கு மன்னா வைக்கப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்படுகிறது, இது என்னை கானானுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் கொடுக்கப்படுகிற மன்னா. அதுதான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வச்சது. இன்னைக்கு எகிப்தினுடைய அந்த கொமட்டி காய்களுக்கும் எதை விட்டுட்டு வந்தாங்களோ அதுக்கு பின்னாடியே போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எதை ஒரு நாள் வேணாம் என்று அருவருத்தாங்களோ அதுக்கு பின்னாடி போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாரும் அப்படிதான் உட்கார்ந்துருக்காங்க. யேசபேலின் பந்தியிலே சாப்பிடக்கூடியவர்கள். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சபைக்குள்ளே அப்படிப்பட்டவர்களுக்கு இடம் கொடுக்காதே, அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை மேலே ஏத்தாதீங்க, அப்படிப்பட்ட உபதேசங்கள் வரும்போது தள்ளுங்க. விசுவாசிகளுக்கு சொல்றேன், வைராக்கியமா இருங்க. ஆண்டவர் இப்பொழுது 7000 பேரை தேடிக்கொண்டிருக்கிறார். யேசபேல் பந்தியில் உட்கார்ந்துருக்கிறோம், ஆண்டவருக்கு தேவை கிடையாது. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் இடத்துல வாங்கள், பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள். நான் எப்பவும் சொல்லுவேன், இந்த பரலோக ராஜ்யமும் சரி ஆண்டவரும் சரி, உங்களை கெஞ்சி பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் ஆண்டவருக்கு கிடையவே கிடையாது. உங்களை கெஞ்ச வேண்டியதில்லை, தயவு செஞ்சு பரலோகத்துக்கு வந்துருங்கன்னு. உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் பரலோகத்துக்கு போறதுக்கு. ஆண்டவர் சர்வ லோகத்தை உண்டாக்கி வைத்து தம்முடைய ஜனங்களை மீட்டு கொண்டு போய் அங்க வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. யோசிச்சு பாருங்க, அமெரிக்காவுக்கு விசா கிடைச்சா அமெரிக்கன் எம்பசிக்காரன் உங்களை கெஞ்சுறானா, தயவு செஞ்சு வாங்கன்னு? உங்களை அப்படி கெஞ்சுறாங்களா? நம்ம தான் போய் கெஞ்சணும், வரிசையில் நிற்கணும், டோக்கன் வாங்கணும், போயிட்டு எம்பசி வாசல நிற்கணும், எப்படியாவது விசா கொடுங்கன்னு கேட்கணும். அவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும். ஒரு உலக அரசாங்கத்திற்கு ஒரு சாதாரண 10 வருஷம் 20 வருஷம் விசாவுக்கு நாம் இவ்வளவு போய் பவ்யமாய் நிற்போமானால், பயபக்தியோடு கூட நிற்போமானால், சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க போகிறோம். இன்னும் எவ்வளவு பயம் இருக்கணும்? ஏன் பரலோகத்தின் அரசாங்கம் உங்களுக்கு போய் அப்படியே பயந்து கூப்பிடணும்? ஒரு காலகட்டம் இருந்தது, சபை ஸ்தாபிக்கப்படுகிற காலகட்டத்தில் பவுலும் போய் பேதுருவும் போய் எல்லா பக்கமும் போய் சபையை ஸ்தாபிச்சாங்க. எப்படி அப்ப அந்த சபையினுடைய மிக முக்கியமான அத்தாரிட்டி இன்னைக்கு உருவாகி இருக்குது. நாம தான் சபைக்கு வாஞ்சியோட வரணும், நாம எதிர்பார்ப்போட வரணும். நாம எப்படி வரணும் தெரியுமா? சர்ச்சுக்கு வரும்போது, நான் பரலோகத்துக்கு போறதுக்கு எனக்கு விசா கிடைச்சிருக்குது, எனக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு சொல்லி கொடுக்குற இடம் ஒன்று கிடைச்சிருக்கு, நான் அங்கே போக போகிறேங்கிறதான அந்த தைரியத்தோட வரணும். கலாத்தியருக்கு எழுதும் போது பவுல் சொல்றாரு, நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் தேவனுக்கு ஊழியக்காரன் அல்லவே. சபை உங்களை பிரியப்படுத்துகிற இடம் இல்லை, சபை உங்களை உருவாக்குகிற இடம், சபை உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிற இடம். அப்ப நம்ம எப்படி சர்ச்சுக்கு வரணும்? பையன் போகும்போது எப்படி அனுப்புறீங்க? ஸ்கூலுக்கு கத்துக்க அனுப்புறீங்க, போய் படிச்சுட்டு வாடா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே எண்ணத்தோட சபைக்கு வரணும். நம்ம சர்ச்சுக்கு போவோம், நம்ம ஆத்மா நல்லா இருக்கும். இன்னைக்கு பாகாலை எதிர்பார்த்து, பாகாலின் உபதேசத்தை எதிர்பார்க்கிற கூட்டம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? இப்ப யோசிச்சு பாருங்க, எலியாவுடைய சாப்பாட்டுக்கும் யேசபேல் சாப்பாட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும். எலியாவுடைய சாப்பாடு என்ன? சாரிபாத் விதவையின் வீட்டுக்கு போய் சாப்பாடு என்னப்பா, மாவு இருக்குது, எண்ணெய் இருக்குது, இருக்கிறத தட்டி அந்த மாவாவது கிடைச்சிருக்குது, அதை வச்சு ஓட்டுவோம். கரெக்ட். எலியா, உனக்கு என்ன சாப்பாடு? காலையிலையும் சாயங்காலமும் ஒரு இறைச்சி துண்டும் ஒரு அப்பமோ காக்கா கொண்டு கொடுக்குது. சரி, வேற என்ன? வேற ஒன்றும் இல்லை, டெய்லி தான் காலையும் சாயங்காலமும். யேசபேல் பந்தியில் என்ன இருக்கு? 6 வகையான கூட்டு இருக்கு, 7 வகையான நான் வெஜிடேரியன் இருக்கு. ஓப்பனிங்ல ஸ்வீட்ல ஆரம்பிச்சு முடிக்கும் போது பாயாசத்துல முடிக்கிறாங்க. ராஜ சாப்பாடுங்க. உலகத்தினுடைய மேன்மை அப்படித்தான் இருக்கும், உலகத்தினுடைய ஆசீர்வாதம் அப்படித்தான் இருக்கும், உலகத்துல சொல்லப்படுகிற உபதேசங்கள் அப்படித்தான் காதுக்கு இருக்கும். இப்படி பேசும்போது காதுக்கு நல்லா இருக்குது. உன்னுடைய பொருளாதாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்ப என்ன பொருளாதாரத்துல கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்காம இருக்காரு? உலகத்துல இருக்கிற எத்தனையோ பேரை விட கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமாகத்தான் வைத்திருக்கிறார். உங்களுக்கு எனக்கு ஆசை காட்டுற இந்த மாதிரி யேசபேலின் உபதேசங்கள் நிறைய இருக்குது. நீங்க உட்கார்ந்து உலகத்தை அப்படியே உங்களுக்குள்ள ஏத்துறான், கொஞ்சம் கொஞ்சமா. எப்ப இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டு சபைக்குள்ள நான் வந்துட்டேனோ அன்னைக்கே கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க தொடங்கிட்டார். ஆண்டவருக்கு தெரியும் எப்போ எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு, நமக்கு என்ன தேவை என்பதை நம்முடைய பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். இன்னைக்கு யேசபேலின் உபதேசங்கள் உள்ளுக்குள்ள வந்து நூதனமான காரியங்களை சொல்லி கொடுத்து வஞ்சிக்குதாமா. இன்னைக்கு வஞ்சிக்கக்கூடியவர்கள் வந்துட்டாங்க. விசுவாசிகளுக்கு சொல்றேன், சத்தியம் எப்பவுமே கொஞ்சம் கசக்கத்தான் செய்யும். சத்தியம் என்ன செய்யும்? கசக்கத்தான் செய்யும், கடினமா தான் இருக்கும். ஆனா அதை நீங்க உட்கொண்டுட்டீங்கன்னா உங்க ஆத்மாவுக்கு அது நல்லது. அல்லேலூயா. பொதுவா பார்த்துருக்கிறீங்களா, சாப்பாடு வைக்கும் போது
ஒரு ஸ்வீட்டு தான் வைப்பாங்க, மிஞ்சி போச்சுன்னா 2 ஸ்வீட் வைப்பாங்க. ஆனால் மற்ற காரம், துவர்ப்பு, அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5 வகை வைப்பாங்க. ஸ்வீட்டு தேவை, ஆசீர்வாதம் தேவை. யாரும் இங்கே உலக ஆசீர்வாதம் தேவை, யாரும் இங்கே வேணான்னு சொல்லலை. அது எவ்வளோ தேவையோ அவ்வளோ லிமிட் தான் இருக்கணும். நமக்கு எது தேவை தெரியுமா? இடுக்கமான வாசல் வழியை பிரவேசிங்கள்னு ஒன்று சொன்னார் பாருங்க. கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அந்த இடுக்கமான வாசல் வழியை பிரவேசிக்கும் போது இந்த பூமியில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் கொடுக்கும். ஆனால் நம்முடைய நோக்கம் என்னவா இருக்கணும் தெரியுமா? நான் எப்படி ஆகிலும் கானானுக்கு போய் சேர வேண்டும், அதான் இருக்கணும். ஆண்டவர் நமக்கு நன்மையான ஈவுகளை கட்டளையிட்டு இருக்கிறார். நம்முடைய உண்மைக்கு தக்கதாக இன்னும் கட்டளை இடுவார். ஆண்டவர் கனப்படுத்துகிற தேவன் இல்லைன்னே சொல்லல. அவர் தூக்கி தலைமையில மொத்த கனத்தையும் வச்சிட மாட்டார். அவருக்கு தெரியும் எப்போ எவ்வளோ என்ன கொடுக்கணும்னு. அதை நமக்கு தெளிவாய் தரக்கூடிய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஏசபேல் கூப்பிடுவாங்க, சாப்பிட போயிடாதீங்க. சில நேரத்தில் உங்களை கூப்பிடுவாங்க, வாங்க நாம போய் இந்த ஏரியாவில் நம்ம பலம் என்னவென்று காட்டுவோம்னு. நம்ம பலம் கூட்டம் அல்ல, நம்ம பலம் நம்முடைய தேவன். இஸ்ரவேலுக்கு பலன் யாரு? தேவன். நம்ம எல்லாரும் கூடி நின்று எவ்வளோ கிறிஸ்தவங்க இருக்கிறாங்கன்றதே இங்கே முக்கியமே இல்லை. ஏன் தெரியுமா? நம்ம 2 பேர் இருந்தா போதுமா, அதுவே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துடும் பைபிள் சொல்லுது. ஒருவன் 1000ஐயும் 2 பேர் 10,000 பேரையும். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு அப்படிப்பட்ட வல்லமை உண்டு. நம்முடைய பலத்தை ரோட்ல நின்று காட்ட வேண்டாம், நம்முடைய பலத்தை அந்தரங்க அறையில காட்டுங்க. கதவை சாத்திக்கிட்டு முழங்கால் போடுங்க, அங்கே இருக்கிறது பலம். இன்னைக்கு ஏசபேல் பந்திக்கு போற ஒரு குரூப் இருக்குது. அது போய் தான் பலத்தை காட்டுறது ஏசபேல் கூட இருந்துகிட்டோம்னா நமக்கு நல்லது. ஏசபேல் ஐயோ ராஜகுமாரத்தை கூப்பிட்டு எனக்கு சாப்பாடு போட்டாங்க, ராஜகுமாரத்தை எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? உங்களுக்கு ஏதாவது ஒன்னா எங்ககிட்ட வாங்க, நாங்க உங்களை பத்திரமா பார்த்துப்போம். உங்களுடைய எதிர்காலத்தை ஏசபேல் நான் பத்திரமாய் பார்த்துப்பேன். இவங்க எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க, நம்முடைய எதிர்காலத்தை நாம் ஏசபேலை நம்புவோம், நம்முடைய எதிர்காலம் ஏசபேல் கரத்தில் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, எதிர்காலம் ஏன் கரத்தில் வரையப்பட்டிருக்கிறது. ஏசபேல்கள் கடந்து போவார்கள், ராஜாக்கள் கடந்து போவார்கள், ராஜகுமாரத்திகள் கடந்து போவார்கள். இங்கே நிரந்தரமானவர்கள்னு ஒருத்தர் கூட கிடையாது. ஆனா நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நிரந்தரமானவர் ஒருத்தர் உண்டு. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. கூப்பிடுறான் அங்க போறான்னு போயிட போதிய